சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கேரள சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9 அன்று ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தில் பாஜகவின் கேரள பிரிவு ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை இருந்தது தற்போது பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் கேரள தேர்தல் ஆணையம் சார்பாக வேட்பாளர்களின் குற்ற பின்னணி விவரங்களை வெளியிடுவது தொடர்பான 2019ஆம் ஆண்டு வழிகாட்டுதல்கள் குறித்த ஆவணங்களை அனைத்து அரசியல் கட்சிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் முத்திரை இருக்க வேண்டிய இடத்தில் பாஜகவின் கேரள பிரிவு முத்திரை அச்சிடப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த அறிக்கை தீயாக பரவி மாநிலம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது. இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான LDF, முத்திரைகள் தற்செயலாக மாற்றப்படுகின்றனவா, தேர்தல் ஆணையம் தனது நடுநிலை முகமூடியை களைந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரசும் இதை தேர்தல் ஆணையத்தின் பாரபட்சம் என்று கண்டித்திருக்கிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கேரள தலைமை தேர்தல் அதிகாரி ரதன்யூ கெல்கர், இது தட்டச்சு பிழை என்றும் உடனடியாக சரி செய்யப்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கேரள அலகு 2019ஆம் ஆண்டு உத்தரவின் புகைப்பட நகலை சமர்ப்பித்த போது அதில் ஏற்கனவே பாஜக முத்திரை இருந்தது, அதை அகற்றாமல் தவறுதலாக மற்ற கட்சிகளுக்கு அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த பிழைக்கு பொறுப்பான உதவி பிரிவு அதிகாரி உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்றும் இந்த தவறான கடிதம் திரும்ப பெறப்பட்டு சரியான பதிப்பு வெளியிடப்பட்டது என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சர்ச்சை தற்போது தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா, தேர்தல் ஆணையத்தின் ஒரு தகவல் தொடர்பில் பாஜகவின் ரப்பர் முத்திரை இடம்பெற்றிருந்ததாக கூறப்படும் விவகாரம் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பை எந்த கட்சி திரைமறைவிலிருந்து கட்டுப்படுத்துகிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்துவிட்டது. ரகசியம் இப்போது அம்பலமாகிவிட்டது. பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. திரைக்கு பின்னால் நின்று உங்கள் விளையாட்டுகளை விளையாட வேண்டிய அவசியமில்லை. வெளிப்படையாக வெளியே வந்து எங்களை நேருக்கு நேர் எதிர்த்து போராடுங்கள். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் 73 தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது. முன்னதாக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், DGP மற்றும் கொல்கத்தா காவல் ஆணையர் உள்ளிட்ட சுமார் 70 உயர்நிலை IAS மற்றும் IPS அதிகாரிகள் இவர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இப்போது எந்த கட்சி திரைமறைவிலிருந்து சூத்திரதாரி போல செயல்படுகிறது என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. இது ஒரு அலுவலக ரீதியான பிழை அல்ல, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்டதாகும். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பான காரணங்களால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏறக்குறைய 220ஐ எட்டியுள்ளது. வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதில் அவர்கள் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார்கள்? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திடம் வெளிப்படைத்தன்மை இல்லாததே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். விரைவில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.